இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நேர்மையற்றவரை நல்லார் அருவருப்பர், நேரிய வழி நடப்போரை பொல்லார் அருவருப்பர். இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். அதுல ஒன்று நியாயமானது, மற்றது நியாயத்துக்கு புறம்பானது. ஆனா இது ரெண்டுமே ஒரே பாதையில பயணிக்க முடியாது. நீதி, நேர்மை, ஒழுக்கம், உண்மை ஆகிய குணங்களை கொண்டு வாழ்கிறவங்க ஆண்டவருடைய பாதையில தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி செல்கிறவர்களாயிருப்பார்கள். ஆனா துரோகம், வஞ்சகம், எரிச்சல், பொறாமை இப்படியான கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவங்க ஆண்டவருக்கு எதிரான பாதையில பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களாயிருப்பாங்க. இன்று நம் வாழ்க்கை, நாம் எந்த பாதையில் நடக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கை பயணம் நியாயத்தின் சார்பில் இருக்கிறதா அல்லது அதற்கு எதிராக இருக்கிறதா என்பதை சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். அன்று நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவருக்கு பொல்லார் கொடுத்த பரிசு தான் சிலுவை மரணம். அந்த நேர்மையின் வழியில் நடந்தவர்களுக்கு கிடைத்தது மரண தண்டனை. எத்தனை சாட்சிகள் எம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கு. நியாயத்தின் பாதை சில நேரங்கள்ல கடினமாகத்தான் இருக்கும். ஆனா அது இறுதியில சாந்தி, அமைதி, மன மகிழ்ச்சி மற்றும் ஆண்டவருடைய அருளாசிரையும் எமக்கு நிறைவாக அளிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, என் இதயத்தை தூய்மைப்படுத்தி நியாயத்தின் பாதையில் நடத்தும். தீமையை வெறுத்து உம்முடைய சித்தத்திலே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்தரலும். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய ஒளியாய் பிரகாசிக்கட்டும். ஆமேன்.